தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன். தென்காசியில் கொட்டி வரும் கனமழையால் இரண்டாவது நாள் விதிக்கப்பட்டிருக்கும் தடையை அங்கு சுற்றுலா வருகை புரிந்திருக்கும் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் எப்படி பார்க்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள்? கனகதார தென் தமிழகத்தில் ஒரு புகழ்வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் குற்றாலம் சிறந்து விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் 2 கட்ட சீசனாக கருதப்படுகிறது. அதாவது முதல் கட்ட சீசன் என்பது வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் சீசனாக கருதப்படுகிறது. மேலும் 2ஆம் கட்ட சீசன் என்பது சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இங்கு செல்வதால் 2ஆம் கட்ட சீசன் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது சபரிமலையில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக நடை என்பது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய லட்சம் ஐயப்ப பக்தர்கள் அங்கு சென்று வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் அது மாதிரி சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் இங்கு உள்ள குற்றால அருவிகளில் குளித்துவிட்டு குற்றாலநாதரை வழிபட்டு செல்வதுதான் வழக்கம். இந்த நிலையில் கடந்த மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நாள் முதலே இருந்து அந்த ஐயப்ப பக்தர்கள் வருகையும் சுற்றுலா பயணிகள் வருகையும் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக நேற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று வருடத்தின் முதல் நாளான நேற்று மாலை தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை என்பது சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுமே காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது. பின்பு படிப்படியாக தண்ணீர் என்பது குறைந்து தற்போது வெள்ளப்பெருக்கு போல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பு கருதியும் அருவிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக 2வது நாளாக இன்றும் தடை என்பது நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் தற்போது அரையாண்டு தேர்வு விடுமுறை கொண்டாட குற்றாலம் பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் இங்குள்ள வியாபாரிகளும் இந்த கனமழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அவர்களுக்கு வியாபாரம் இல்லாமல் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் தற்போது மழை சற்று ஓய்ந்தாலும் கூட மாலை நேரங்களில் நேற்று மாதிரி இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவி பகுதிக்கு முழுமையாக பக்தர்கள் வாகனங்கள் செல்வதற்கும் பக்தர்கள் நடந்து சென்று பார்ப்பதற்கு மட்டுமே போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். பக்தர்கள் வாகனங்கள் அனைத்துமே இந்த கார்கிங் பகுதியில் முற்றிலுமாக இங்கே நிறுத்தப்பட்டு உள்ளது. நடந்து சென்று அருவி அழகை பார்த்துட்டு வருவதற்கு மட்டும் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த அருவிக்கரை பகுதியில் நின்று தங்களது செல்போனில் படம் எடுத்து சென்றவாறு உள்ளனர். மேலும் மழை ஓய்ந்தாலும் கூட இன்னும் மழை வருவதற்கான மேக மூட்டங்களுடன் குற்றாலம் பகுதியில் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து அந்த தடை என்பது நீடிக்கிறது. மேலும் இதே போல் காட்டாற்று வெள்ளம் நேற்று இரவு ஏற்பட்டது. தற்காலிகமாக பெண்கள் பகுதியில் பெண்கள் உடைமாற்றும் அறை ஒன்று செயல்பட்டு வந்தது. குற்றாலம் பேரூராட்சி மூலமா தற்காலிகமாக அமைக்கப்பட்டது. தற்போது இந்த காட்டாற்று வெள்ளத்தின் போது முழுமையாக அந்த உடைமாற்றும் அறை என்பது முற்றிலுமாக சேதமாகி உள்ளது. மேலும் இங்கே சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லக்கூடிய அந்த பாலத்திலும் அந்த தரை ஓடுகளும் ஒரு சில ஓடுகள் சேர்ந்து உள்ளது. இதனால் அவர்களின் பாதுகாப்பு கருதி தற்போது அந்த பகுதிக்கு முழுமையாக செல்வதற்கும் முக்கியமாக போலீசார் தடை விதித்துள்ளனர். தற்போது தண்ணீர் என்பது பாதுகாப்பு வளையத்தை தாண்டி கொட்டுவதால் தடை என்பது நீடிக்கிறது. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் மழை இருக்கக்கூடும் என்பதால் அந்தந்த அருவி பகுதியில் போலீசார் பணியமர்த்தப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தூரமாக நின்று தங்களது செல்போனில் செல்ஃபி எடுத்து சென்றவாறு உள்ளனர். அருவிக்கரைக்கு செல்வதற்கு முக்கியமாக தடை என்பது நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்குள்ள வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.